நாளா மேக்கப்காக ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பா மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த லாங் வீடியோவே மேக் பண்றேன். ஏன்னா நிறைய பேர் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தினமும் நடக்கக்கூடிய நேரலையில என்ன வந்து கேட்கறாங்க, அக்கா உங்க ஸ்கின் கேர் சொல்லுங்க, அக்கா உங்களோட ஹேர் கேர் சொல்லுங்க, அக்கா நீங்க ஸ்கின்னுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க, இதெல்லாம் கேட்கறாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ப்ராடக்ட் ஃபுட் இதனால நம்ம ஸ்கின் ஆரோக்கியமா இருக்கு, அதை தாண்டி நம்ம எவ்வளவு சுத்தமா இருக்கிறோம், அதுல நம்மளுடைய ஸ்கின் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். என்ன கேட்டா ஸ்கின்ல இச்சிங் வருது, பிம்பிள் வருது, ஸ்கின் பீல் ஆகுறது, டார்க் சர்க்கிள் வருது, எல்லாமே நம்மளே தேடி வச்சுக்கிற வேணும் தான் நான் சொல்றேன். ஏன்னா நிறைய கிரேவிங்ஸ், வீடியோ பாக்குறோம், ஆன்லைன் பாக்குறோம், இதை போட்டா அப்படி ஆயிடும், அதை போட்டா அப்படி ஆயிடும், அதனால கண்ட ப்ராடக்ட் வாங்கி எல்லாத்தையும் அப்படியே முகத்துல போட்டுக்கிறது, அப்படியே நம்ம 10 நாள்ல வெளியாயிடும். இதெல்லாம் இல்ல. இயற்கையில நீங்க இன்டேக் நல்லா எடுக்கணும். ஃபுட் இன்டேக் ஃபுட் எடுத்தா மட்டும் நீங்க நல்லா ஸ்கின் மெயின்டைன் ஆயிடுமா? இல்ல. இப்ப இருக்கிற நம்ம கிளைமேட் அண்ட் வெதர் இதுக்கு ஏத்த மாதிரி, இந்த ஹியூமிடிட்டி இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பிம்பிள்ஸ்லாம் வருதுன்னா ஏன் வருது? பீரியட்ஸ்னால வருதா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வருதா? அதெல்லாம் ஒன்லி 10% தான். ஒரு நாள் வரும், போயிடும். மற்றபடி உங்களுக்கு கொசு 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 ஃபுல்லா வருது, பிம்பிள்ஸ் இங்கெல்லாம் வருது, இங்கெல்லாம் வருது. என்ன காரணம் தெரியுங்களா? நீங்க அதை ஹானஸ்டா ஒத்துக்கணும். நம்ம கிளீனா இல்லைன்னா வரும், கண்டதை வாங்கி போட்டா வரும். மேக்கப்புக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க கையில இருந்து உங்க நகத்துல இருந்து எல்லாமே சுத்தமா இருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு கிரீமை போட்டு ஃபேஸ்க்குள்ள இந்த ஸ்கின்குள்ள மெர்ஜ் ஆக விட போகும்போது உங்களோட எல்லாமே சுத்தமா இருந்தாதான். 1 minute. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். எதிர் வீட்டு ஆண்டி கிட்ட நான் என்ன பண்ணிருந்தேன்னா, பவர் பேங்க் கொடுத்து வச்சிருந்தேன் சார்ஜ் போட சொல்லி. ஸோ கரண்ட் இங்கே போயிடுச்சு, இங்கே நைட்ல இருந்தே கரண்ட் இல்லை, யூபிஎஸ் இருக்கு, அதனால அவங்க கிட்ட பவர் பேங்க் சார்ஜ் போட கொடுத்துருந்தேன். சரி, ஓகே, நம்ம டாபிக் வருவோம். ஓகேவா? ஈவன் நம்ம யூஸ் பண்ற கிரீம்ல இருந்து, யூஸ் பண்ற பவுடர்ல இருந்து, அந்த பவுடருக்குன்னு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சிருக்கோம், அந்த ஸ்பாஞ்ச்ல இருந்து எல்லாத்துமே வந்து நம்ம சுத்தம் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு டைம் இல்லை அப்படியே எடுத்து போடுவோம். ஒன்ஸ் அப்பான் டைம் நானும் அதை பண்ணினா, அப்ப எனக்குமே பிம்பிள்ஸ் வந்திருக்கு, பிளாக் மார்க் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. இப்போ நவ் ஐ எம் ஃப்ரீ, இப்போ இது என்னோட டைம் அப்படின்னு நினைக்கிற டைம்ல நான் மேக்கப் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்கின்னை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய ஹெல்த்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ஃபுட்ல. ரெண்டாவது இதெல்லாம் தாண்டி ஃபுட் அண்ட் அட்மாஸ்பியர் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 10% தான் உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கும். பார்த்தா நீங்க ரொம்ப க்ளோவிங்கா, ரொம்ப ஹெல்த்தியான ஸ்கின்னா, ரொம்ப பிரைட்டான உங்க ஃபேஸ் இருக்கணும். நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொன்றுமே ரொம்ப கிளீனா யூஸ் பண்ணணும். இல்லைன்னா பிம்பிள்ஸ் முகம் ஃபுல்லா வந்து அப்படியே நோய் வந்த மாதிரி ஆயிடும். அங்க நான் அடிச்சு சொல்லுவேன், அதிகமா பிம்பிள்ஸ் வருது அப்படின்னாவே அவங்க யூஸ் பண்ற மேக்கப் ப்ராடக்ட்ல சுத்தம் இல்ல. செல்ஃப் மேக்கப்புக்கு எப்பயுமே நான் இந்த ஸ்பாஞ்ச் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டர்ல போட்டு 2 hours என்ன பண்ணுவேன், ஹாட் வாட்டர்ல போட்டுருவேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய பாடி வாஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். மேக்கப்னாலே ப்ரொசீஜர் டோனர், சீரம், பிரைமர், அப்புறம் ஃபவுண்டேஷனுக்கு மேல ஃபிக்சிங் பவுடர், அதுக்கு மேல ஹைலைட்டர், பிளாப்லா மஸ்கர், அப்படி எல்லாம் போகும். அவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு. 24K கோல்டு ஃபேஷியல் சீரம், இது வந்து ஜிங்க்ரா பிராண்ட், இம்போர்ட்டட் பிராண்ட், லண்டன் இம்போர்ட்டட். ஸோ நான் சீரம் அப்ளை பண்ணிட்டு இங்க சீக்ஸ்ல மட்டும் என்ன பண்ணுவேன்னா குங்குமாதி ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதன் பின்னே ஒரு 5 minutes கேப் விட்டுருவேன். 5 minutes கேப் விட்டதுக்கு அப்புறமா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுவேன். சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு 10 minutes கேப் விட்டுருவேன். 10 minutes கேப் விட்டதுக்கு அப்புறமா டோனர் போடுவேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டோனர் போட மாட்டேன். ஸோ இப்போ நீங்க என்ன பார்த்துருக்குது வித்தவுட் மேக்கப். நான் என்ன பண்ணுவேன், சன்ஸ்கிரீன் ஒரு 10 minutes நம்மளுடைய ஸ்கின்ல அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் லேயரா இதை தான் போடுவேன். இதுக்கு முன்னாடி மெப்ளின் பிராண்டுடைய ஃபவுண்டேஷன் டைரக்டா போட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து அந்த ஃபவுண்டேஷனை கூட நான் டைரக்டா போடுறது இல்லை. இது ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கு, ஒரு ஸ்கின் போட்டதே தெரியாது, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அதனால இதை நான் ஃபர்ஸ்ட் லேயர்ல போட்டுக்கிறது, ஒரு சேஃபர் ஜோனுக்கு. ஒரு படத்துல நம்ம தலைவர் சொல்ற மாதிரி தான், கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்ற மாதிரி ஸ்கின் முக்கியம் நமக்கு ரொம்ப. ஸ்கின்னை நம்ம எவ்வளோ அழகா நம்ம வந்து ஹெல்த்தியா நம்ம சில விஷயங்களை பண்றோமோ அவ்வளோ அளவா அந்த ஸ்கின் நம்மளை வந்து லாங் டர்மா நம்மளுடைய ஏஜ் ஃபேக்டரியா காட்டாம எங்களுக்குள்ள நம்மள வச்சிருக்கோம். அது நான் ஷுவரா நான் சொல்றேன். 649 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? வேணும்னா இதோட லிங்க் வந்து நான் ஆட் பண்றேன், நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்க மட்டும் பாருங்க எவ்வளவு எடுத்திருக்கேன், ரொம்ப கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணுங்க, டாப் பண்ணுங்க. எப்படி மேக்கோடைய ஃபவுண்டேஷன், ஒரு ஃபவுண்டேஷனே 4000 rupees. ஸோ மேக்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் மேக்கு தாண்டிலாம் எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. இங்கே என்னோட ஸ்கின் என்னவோ அந்த ஸ்கின் கலர்ல இருக்கா. பியூட்டிஷியன் அண்ட் பார்லர் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது ப்ரஷ்ல அப்ளை பண்ணணும். ஸோ ப்ரஷ்ல அப்ளை பண்ணுறது எப்படின்னா, கிட்டத்தட்ட 16 times 17 times ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நாங்கள் டாப் பண்ணணுன்றதை நமக்கு எஜுகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்லையும் 16 times. இப்போ நான் இங்கே பண்ணுறேன்னா இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 அப்படி பண்ணணும். அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணணும். அதுதான் மேக்கப் கோர்ஸில் வந்து நம்ம கற்றுக்கிற டெக்னிக்கே அதுதான். ஸோ இந்த மாதிரி அழகாக டீப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஸ்கின்னை பாதுகாப்பாக மேக்கப் பண்ணணும். இப்போ நான் பண்ணதில் ஐ ட்ரஸ்ட், எனக்கு தெரியும். நான் எந்த ஒரு என் ஸ்கின்னை கெடுத்துக்கிற மாதிரி எந்த விஷயமும் பண்ணல. இது கூட நான் சன்ஸ்கிரீன் போட்டதுக்கு மேலே தான் இது உட்காந்துருக்க ஒழிய என்னோட ஸ்கின்குள்ளே போகவே போகாது இந்த மேக்கப்பை. ஓகேவா? அதனால நம்ம வந்து நம்மளுடைய ஒரு ஃபவுண்டேஷன் நம்மளுடைய ஸ்கின்னுக்குள்ளே போயிட்டு பெனிட்ரேட் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னுக்குண்டான பாதுகாப்பு லேயருங்களை நம்ம போட்டணும். அதுதான் இந்த டோனர், சீரம், ஆயில், சன்ஸ்கிரீன், இது எல்லாமே. ஓகேவா? உன்னா சொல்லுவாங்க என்னென்ன
நிறைய பேரு. அப்பவே எங்க அப்பா எனக்கு அந்த லேண்ட் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வந்துச்சு, அதை நான் அப்பவே வாங்கி போட்டுருந்தா நான் இன்னைக்கு கோடீஸ்வரன் அப்படின்னு அப்பா அம்மா புலம்புவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு செக்டர்ல புலம்புவாங்க. சிலருக்கு அவங்க மேல அவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒண்ணு வரும். அந்த காம்ப்ளெக்ஸ்னால என்ன பண்றாங்கன்னா, இவ மினிக்கி, இவ அலும்பல், இவ சிலுக்கு, அது நாங்களும் அதை மாதிரி போட்டுக்கணும் தெரிஞ்சோம்னா நாங்களும் தான் அழகா இருப்போம். நான் மேக்கப்பே இல்லாம யூடியூப்ல எத்தனையோ நாள் லைவ் வந்திருக்கேங்க. சோ அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நமக்கே தெரியும் ஆன்சர். அவங்களால வந்து அவங்களுடைய அவங்க அழகா இல்லைன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால அவங்க அடுத்தவங்களை பார்த்து இப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆபீஸ் ஒர்க்குக்கு போற ஒரு பொண்ணு 8 மணி நேரம் வேலை பார்க்கறா, வீட்டுல வந்து அடிஷனலா யூடியூப் நடத்துறா. நானு 7.5 மணி நேரம், இதுலயே எனக்கு 16 மணி நேரம் போயிடுது. பேலன்ஸ் இருக்கிறதே ஒரு எத்தனை மணி நேரம் நீங்களே கணக்கணும், ஒரு 6 மணி நேரம். அந்த 6 மணி நேரத்துக்குள்ள நான் சாப்பிட்டுக்கணும், நான் ஹைஜீனா குளிச்சுக்கணும், நான் வந்து எனக்கு தேவையான விஷயங்களை குக் பண்ணிக்கணும், அதுலயே நான் தூங்கிக்கணும். அப்போ எங்கங்க நான் மினிக்கு, எங்கங்க எனக்கு நேரம் இருக்கு? என் நேரத்தை நான் சரியா ஷெட்யூல்டு போட்டு எனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறேன். சோ நீங்க அப்படி வேணும்னா பண்ணுங்க. உங்களை யாருமே கையை பிடிச்சி இழுக்கல. அதுக்குன்னு கண்டதை எடுத்து மூஞ்சில போட்டுக்கின்னு சும்மா கட்டி அவர் ஹைஜீன் இல்லாம ஒரு மேக்கப் எடுத்து அள்ளி பூசிக்கிட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நோய் வரும், மூஞ்சில எல்லாமே வரும். ஃபிக்சிங் பவுடர் இதுவுமே நான் மெப்ளின் பிராண்ட்ல ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும்னா அந்த ஷார்ட்ஸோட லிங்க்கும் இந்த லாங் வீடியோல அட்டாச் பண்றேன், நீங்க அதையும் பாத்துக்கலாம். ஃபைனலா இப்படி டச் பண்ணிட்டு அதை என்ன பண்ணா ஃபுல் ஃபேஸ்க்கும் கம்ப்ளீட்டா போட்டுருவேன். எப்பயுமே இப்படி மேல் அப்பர் வேர்ட்ல தான் நான் மேக்கப் கூட போடுவேன். ஸ்கின் கேர் ப்ராடக்ட் மட்டும் இல்ல, மேக்கப் ப்ராடக்ட் கூட நான் அப்பர் வேர்ட் மோஷன்ல தான் அப்ளை பண்ணுவேன். இவ அப்படி இவ இப்படி அப்படின்னு. இந்த மேக்கப் இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, கண்ணுக்கு நான் மஸ்காரா போடல, ஐப்ரோ போடல. இப்ப எப்படி இருக்கு, ஏதோ ஒரு மாதிரி மொட்டையா இருக்க மாதிரி இல்ல. இதை வந்து ஃபுல்ஃபில் பண்றதே, கம்ப்ளீட் பண்றது, இந்த லுக் அழகா வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறதே அந்த லிப்ஸ்டிக்கும் அந்த கண்ணுக்கு மை எழுதுறதும் தான். அது வந்து தப்புன்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். லிப்ஸ்டிக் தான் நம்ம இப்ப போட போறோம். லிப்ஸ்டிக்மே என்னோட மெப்ளின் பிராண்ட் தான். நான் வந்து மெப்ளின் பிராண்ட்ல ஒரு அடிக்டட்னு சொல்லலாம். எனக்கு அவ்வளோ மேக் பிராண்டே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபவுண்டேஷன் 4000 6000 கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். ஆனா அதை தாண்டி எனக்கு இந்த ஒரு 650 ரூபாய் 800 ரூபாய் ஃபவுண்டேஷன்ல ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. நான் அதே மாதிரி லிப்ஸ்டிக்கும் மோர் தென் 4000 வாங்கியிருக்கேன். ஆனா அதை தாண்டி எனக்கு ஒரு 850ல இருக்கக்கூடிய மெப்ளின் பிராண்டோட லிப்ஸ்டிக், என்னுடைய லிப்ஸ்டிக் ஷேட் வந்து 20, நல்ல ரெட்டு. ஸோ 20 என்னுடைய ஷேடு சூப்பர் ஸ்டே. ஆமா, இதோடைய ஷேட் மட்டும் தான் தெரியுது 20ன்னு, ஃப்ளேவர் நேம் தெரியல. ஒரு சாக்லேட்டான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. மெப்ளின் பிராண்ட்னாவே பொதுவாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் எல்லா ஃப்ளேவர், எல்லா லிப்ஸ்டிக்லையுமே. என் லிப்பு வந்து ஆக்சுவலியே என் லிப்பு வந்து பிங்கிஷாக தான் இருக்கும். நிறைய பேர் ப்ரஷ் வச்சு போடுவாங்க, எனக்கும் ப்ரஷ் வச்சு போட்டால் பிடிக்கும். பட் எனக்கு மெப்ளின்ல இந்த மாதிரி நல்ல அழகான ஒன்று கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்ண மாட்டேன், இது மெப்ளின் பிராண்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த ஸ்டிக்கே யூஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சம் பார்த்து தான் போடுவேன். ஏன்னா இது வந்து ஜாஸ்தி அவஸ்டேவா நிற்கக்கூடிய ஒரு மேட் ஃபினிஷிங் லிப்ஸ்டிக்கு. அதனால நம்ம கொஞ்சம் கவனம் குறைவாக போட்டோம்னா அங்கங்கே பூசிடுவோம், அதை திரும்பி அழிக்கணும். அப்போ வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட மேக்கப் டிஸ்டர்ப் ஆகும். லிப்புக்கு லிப் வீ வரும் இல்லையா, அந்த வீ லாஸ்ட்டாக தான் கொடுப்பேன். நம்ம லைனர் போட்டு ஃபைனல் லுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இவ்வளோ அளவுக்கு பார்த்து போடணும் அவசியம் இல்லை. லைனர் அதை வந்து நான் என்ன பண்ணிவிடும், அட்ஜஸ்ட் பண்ணிவிடும் நம்ம பண்ணுற மிஸ்டேக் எல்லாம் வச்சு இவ்வளோ தூரம் எடுத்துட்டேன். புரிஞ்சுதா? ஸோ லிப்ஸ்டிக்கும் மேக்கப் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபினிஷிங் டச் வந்து இந்த ஐப்ரோஸும் நம்ம வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஃபைன் டியூன் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம அந்த லுக்கையே அழகாக எடுத்துகிட்டு வந்தது தெரியும். இல்லைனா சுத்தமாக தெரியாது. ஏதோ இங்கெல்லாம் வந்து மேக்கப் ஃபில் ஆகி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மேக்கப் போட தெரியாதவங்க மேக்கப் போட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். இது இந்த அளவுக்கு கூட நான் லைவுக்கு எஃபெக்ட் போட மாட்டேன். லைவுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு போயிடுவேன், ஐப்ரோ போடலனாலும் பரவாயில்லன்னு. ஏன்னா ஆல்ரெடி என்னுடைய ஐப்ரோ வந்து மைக்ரோ பிளேடிங் பண்ண ஐப்ரோ தான். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் அது ஒரு லைட்டாக ஒரு நல்ல ஒரு லுக்கில் தான் இருக்கும். உடனே கேட்காதீங்க அக்கா எவ்வளோ ஆச்சுக்கா மைக்ரோ பிளீடிங்க்கு அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ரகசியம். நான் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன். நான் மைக்ரோ பிளீடிங் பண்ண உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில்ஸு வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா டூ காஸ்ட்லி தான், அதையும் சொல்லிடுறேன். இதெல்லாம் எதுக்குன்னா இந்த இடத்துல அந்த நேச்சுரல் லுக்கு தரணும், க்ரியேட் பண்ணணும், அதுக்காக பண்ணுறது. நான் மெனக்கட்டு இவ்வளோ நான் வந்து ஹைஜீனாக மேக்கப் போட்டால் மட்டும், டைம் இருந்தால் மட்டும், மைண்ட் செட் ஆனால் மட்டும், அப்போ கூடவே நான் வந்து ஐ ஷேடோ பேலட்டும் எடுப்பேன். ஐ ஷேடோ வந்து நான் வெளியில் போய் பாருங்கள் எத்தனை பேலட் இருக்குது பாருங்கள் என்கிட்ட. ஸோ இது எல்லாமே ஒரு 4-in-1 4 பேலட் இருக்கும். 4 பேலட்டுமே 4 டிஃப்ரெண்ட் கலரு. ஸோ இது வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு லிங்க் இருந்தால் நான் தேடி அட்டாச் பண்ணுறேங்க, இல்லைனா இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணல, இதுக்குன்னு தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நான் வெளியில் போகிறேன், நான் நேச்சுரலான ஒரு லுக் தான் எதிர்பார்க்குறேன், எனக்கு நேச்சுரலான ஒரு ஐ இருக்கிற மாதிரி தான் ஃபீலாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ண மாட்டேன், ரொம்ப டார்க் அண்ட் ஷேடுக்கு போக மாட்டேன். அவுட்டிங் போகும்போதெல்லாம் நான் வந்து மேபி கோவில் போகிறேன் அப்படின்னாலும் டார்க் அண்ட் ஷேடு யூஸ் பண்ண மாட்டேன்.
ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா டார்க் ஷேட் யூஸ் பண்ணுவேன் ஐ ஷேடோக்கு, ஐக்கு மட்டும். அப்போ தான் நல்லா அது இன்னும் அந்த லுக்கை அழகு பண்ணி காட்டும். ஸோ நார்மலாக இருக்கேன், வெளியில் போகிறேன், மார்க்கெட் போகிறேன், இல்லை மார்க்கெட்டுக்கெலாம் மேக்கப் போட்டு போக மாட்டேன். ஒரு டிமார்ட் போகிறேன், ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறேன், இல்லை வெளியில் போகிறேன், கோவில் போகிறேன் அப்படின்னா ஐ ஷேடோ போடுவேன். அது என்னோட ஸ்கின் கலரில் இருக்கக்கூடிய பிங்க் ஷேடு அண்டு ஸ்கின் கலரில் இருக்கக்கூடியது எடுப்பேன். தெரியுதுங்களா? இந்த ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு எடுப்பேன். ஆரஞ்சு கூடவே ஸ்கின்னும் சேர்த்து கொலாபரேட் பண்ணுவேன். கொலாபரேட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு எடுப்பேன், இதுவும் எடுத்து கொலாபரேட் பண்ணிவிட்டு அப்புறமா போடுவேன். நான் போட்டேன்றதே தெரியாது, அது போல தான் நான் போடுவேன். ஆனால் எப்போ டார்க்காக போடுவேன்னா ஃபங்க்ஷன் போகிறேன், ஒரு மீட்டிங் போகிறேன், ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறேன், ஒரு செமினார் போகிறேன், அட்டன் பண்ணுறேன், அப்போல்லாம் டார்க் ஷேடில் போடுவேன். அப்போ தான் அந்த ஐ வந்து நம்ம அவங்களுக்கு என்ன பாயிண்ட்டை கொடுக்குறோமோ அந்த பாயிண்ட் அவங்கக்கிட்ட வந்து அவங்கள இன்னும் நம்மளை பார்க்க வைக்கும், இன்னும் நம்ம பேசுறதை கேட்க வைக்கும். அதனால வேண்டி அப்போல்லாம் டார்க் ஷேட் எடுப்பேன். ஓகேவா? இப்போ அது ஸ்கின் கலர்லேயே ஆகிடுச்சா? இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஸ்கின்னுக்கு ஒன்று போட்டேன் அப்படின்றது தெரியாது, அதுவும் ஒரு 2 hours கழித்து செட்டில் டவுன் ஆகும்போது சுத்தமாக தெரியவே தெரியாது. அதுலேயே ஆரஞ்சு லுக்கில் இருக்கிறத எடுத்து இங்கே மட்டும் போடுவேன். தெரியுதா? அந்த லிப்பில் மட்டும் போடுவேன், இந்த ஸ்டார்டிங் லிப்பில் மட்டும் போடுவேன். அப்புறம் அதே ஆரஞ்சு கிளிட்டர் ரொம்ப மைல்டு கிளிட்டாக இருக்கும், அதை எடுத்து இந்த கார்னரில் மட்டும் போடுவேன். ஸோ அது என்ன ஆகும், 2 hours 3 hours ஆகும்போது அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்லா சூப்பராக ஒரு நம்மளை காட்டும், எடுத்து காட்டும், நம்மளுடைய ஐயை அழகாக எடுத்து காட்டும். அது இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியாது யாருக்கும். ஸோ இந்த கார்னரில் மட்டும் போட்டுப்பேன். இங்கே இந்த கார்னர், இந்த கார்னர், ஏன்னா நமக்கு மீதி நம்ம மை எழுதிடுவோம் இல்லையா, அதனால அப்படி தான் பண்ணுவேன். இப்போ மேலேயும் எனக்கு வந்து அந்த பிங்கிஷ் ஷேடு எனக்கு தேவை அப்படின்னா மட்டும் லைட்டாக எனக்கு பிங்க் கலர் அந்த ஷேடு இருக்கணும் அப்படின்னும் போது மொத்தமே இவ்வளோதான் எடுத்துருக்கேன். எவ்வளோ எடுத்துருக்கேன், ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை எடுத்துட்டு சென்டரில் மட்டும் வச்சுட்டு அதை வச்சதை தான் என்ன பண்ணுவேன், எம்டியாக இன்னொரு சைடில் எதுவுமே எடுக்காத சைடில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன். ஸோ ரொம்ப லைட்டான ஒரு கிளிட்டரிங் கிடைக்கும் நம்மளுடைய ஐஸ்க்கு. ஸோ இதை நான் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. எனக்கு ஐ லைனர் மட்டும் பிராண்டட்ல செட் ஆகவே இல்லை, ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். அதனால நான் ஜஸ்ட் 30 ரூபாய் 50 ரூபாயில் இருக்கக்கூடிய டாஸ்லர் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன், லிக்யூட் தான் யூஸ் பண்ணுவேன். மெப்ளினில் எங்கன்னா ஃபங்க்ஷன் போகிறேன்னா மட்டும் எல்லோ கலரில் ஒன்று வருது, அது மை மாதிரி உள்ள காஜல் போட்டு அதுக்கு கீழவும் இந்த லிக்யூட் ஐலைனர் போட்டுக்குவேன். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐலைனர். மை எழுதுறது தான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சமான வேலை. மேக்கப்லேயே மை எழுதுறது தான் ரொம்ப பிடிச்சமான வேலைன்னு சொன்னல. சம்டைம்ஸ் எனக்கு ஆஃப் காஜல் வரைகிறது ரொம்ப பிடிக்கும், அதாவது மை எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஆஃபாக மேலே மட்டும் ஃபுல்லாக இருக்கும், கீழே லிப்பில் வந்து இப்படி ஆஃபாக இருக்கும். தெரியுதுங்களா? இந்த ஆஃப் காஜல் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம். இவ்வளோ நான் லைவுக்கு மெனக்கடல்னாலும் ஓரளவுக்கு மெனக்கடுவேங்க. இந்த ஐல மஸ்காரா முதல் கொண்டு போடுறேன் இல்லையா, இவ்வளோ அளவுக்கு நான் லைவுக்கு மெனக்கடல்னா கூட ஓரளவுக்கு மெனக்கடுவேன். மஸ்காரா இல்லாமல் வெளியே போனால் எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுனா ஃபங்க்ஷன் டைம்லலாம் மஸ்காரா இல்லாமல் போயிட்டேன்னா ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். ஐயோ மஸ்காரா போட்டு வரல, இது ஒரு செகண்ட் பிரைனில் ஓடிட்டே இருக்கும். ஐயோ மஸ்காரா கூட போடலையே அப்படின்ற மாதிரி அது ஓடிட்டே இருக்கும். எனக்கு அவ்வளோ வந்து மை எழுதுறது மஸ்காரா போடுறது ரொம்ப இஷ்டம். கம்ப்ளீட்டாக இப்போ நான் வந்து மஸ்காரா போட்டேன், ரொம்ப லிட்ரலி கம்மியாக போட்டுருக்கேன் மஸ்காரா. ஃபங்க்ஷன் டைம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். லைவுக்கு இதுவே போதும், இதுவே சம்டைம்ஸ் பண்ணாமல் வித்தவுட் மேக்கப்பில் கூட போகிருக்கேன். இதுவே எனக்கு ஜாஸ்தியாக தெரியுது லைவுக்கு. இது வந்து என்னுடைய டுடே லைவ் உடைய அவுட்ஃபிட்டு. ஸோ என்ன பண்ணுறேன், இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இந்த லுக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடிக்கடி ஹைலைட் பண்ணல, ஹைஜீனா பண்ணுங்கன்னு. அதனால என் மேலே இரிட்டேட் ஆகாதீங்க. நான் உடல் ஆரோக்கியத்துக்காக தான் சொல்றேன். எங் லுக்கா வேணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது. நமக்கு என்னதான் வேலை இருந்தாலும் அந்த வேலைகளுக்கு நடுவுல நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஆரோக்கியத்து மேல, ஃபுட்டு மேல ரொம்ப கவனம் வச்சுக்கணும். நாட் ஒன்லி ஃபுட்டு, நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுமே கரெக்டான ப்ராடக்டான்னு செக் பண்ணணும். அதை யூஸ் பண்ணும்போது நம்ம கிளீனா யூஸ் பண்ணணும். ஒருத்தவங்க வராங்க, அவங்கள பாக்குற உடனே அறிபறி எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டு பார்க்க கூடாது. அப்ப அதெல்லாம் ஃபங்கஸ் வர வைக்கும், மேக்கப் முகத்தையே அசிங்கப்படுத்தும், பிம்பிள்ஸ் வர வைக்கும். எதுவுமே போடாம கல்ல குளிச்சுட்டு எழுந்த உடனே ஒரு சீரம் ஒரு ஆயில் போட்டுக்கோங்க, சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க, டெய்லி ரொட்டீனா யூஸ் பண்ணுங்க. அப்ப யாராவது திடீர்னு வந்து பார்த்தா கூட நீங்க அதோட கூட போய் பார்க்கலாம் தாராளமா. ஏன் என்ன ஆக போகுது, இருக்கிற ஃபேஸ் இருக்கிற மாதிரியே காமிச்சா என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போறது இல்லை. ஒரு வெளியில போறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க, இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, இல்லைன்னா ஒரு தியேட்டர் போறீங்க, ஒரு அவுட்டிங் போறீங்க, ஒரு கோவில் போறீங்க அப்படின்னா மேக்கப் ப்ரிஃபர் பண்ணுவேன் நான். அந்த மேக்கப்பும் வந்து லிட்டரலி ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஷார்ட் பண்ணிக்கணும், கம்மி பண்ணிக்கணும். ஆனா கம்மி பண்ணாலும் சேம் அதே ஹைஜீனை நம்ம அப்ளை பண்ணி நம்ம மேக்கப் போட்டாதான் அந்த ஃபேஸ்ல பிம்பிள்ஸ், அந்த ஃபங்கஸ்
பிம்பிள்ஸ் இதெல்லாம் இல்லாம அழகான ஒரு உங்களுடைய லுக்கையே என்ஹான்ஸ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு கிளீன் அண்ட் கிளியர் க்ளோவிங் லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஷூ ஹால் த பெஸ்ட். வேற ஒரு வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது தேஜாஸ்ரீ என்கிற அஸ்வினியா சீதாராமன். நமது பயணம் தொடரும்.